ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேத்திக்கு பிபி ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு செம்ம சண்டை தான் போயிருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப சீப்பாக பிஹேவ் பண்ணுற, உமன் கார்டு தூக்கிட்டு வந்துடுற திவ்யா, நீ எல்லாம் ஃபைனலில் இருக்கக்கூடிய ஆளே இல்லை, உனக்கு அது தகுதியே இல்லாதன்னு சொல்லிட்டு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா, திவாகர் வந்து திவ்யாவை பார்த்து சொல்கிறாரு. நேத்திக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, திவ்யா வந்து ஆதிரைக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தாங்க. சண்டே எபிசோடில் நடந்த சண்டையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது, திவாகர் வந்து வாலண்டரியாக என்ட்ரி ஆகி என்ன ரீசனுன்றது பார்த்தீங்கன்னா, திவாகர் வந்த ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, திவ்யாவும் திவாகரும் ஒழுங்காக பேசிக்கிட்டு ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது அது ஒரு 1 வீக்காக வந்து நல்லா போச்சுன்னே வச்சுக்கோங்களேன் எல்லாருக்கிட்டேயுமே. இப்போ சண்டே எபிசோடில் சண்டை வந்ததுக்கப்புறம் திவ்யா வந்து அதெல்லாமே கட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் திவாகர் வந்து என்ன பண்ணுறாருனா, மறுபடியும் வந்து என்கிட்ட பேசு, மறுபடியும் வந்து ரீல்ஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வகையான டார்ச்சர் பண்ணுறதுனால இது இப்படியே விட்டால் கண்டினியூ ஆகிட்டே போகும். இது வேண்டான்னு சொல்லிட்டு திவ்யா வந்து ஒரு முடிவு பண்ணி, இது வேண்டான்ற பட்சத்தில் இந்த சண்டை வந்து ஸ்டார்ட் ஆச்சு மறுபடியும் நைட்டு. திவ்யா வந்து ஒரு கட்டத்தில் ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, திவாகர் வந்து என்ன பண்ணார், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் வந்து உங்கள் வீட்டில் பேசுகிறேன், உன் ஃபோன் நம்பர் கொடு, இவங்க ஆல்ரெடி எனக்கு பாய் ஃப்ரெண்டு இருக்குதுன்றது நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் பொய், அதெல்லாம் கிடையாது, நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், எனக்கு உங்கள் ஊர் தெரியுதுனால நான் உங்கள் வீட்டுக்கு வந்து நான் பொண்ணு கேட்குறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வகையான ஒரு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தனால ரொம்ப கடுப்பாகி இருக்கிறாங்க திவ்யா. சண்டே எபிசோடு பற்றி திவாகர் ஒரு வகையான டார்ச்சர் பண்ணுறத விஷயத்தை பற்றி வந்து திவ்யா வந்து ஆதிரைக்கிட்ட சொல்லின்னு இருக்கும்போது, இந்த விஷயத்தை எல்லாமே யார் கேட்டுருக்கிறா, திவாகரும் கேட்டுருக்கிறாரு. உடனே திவாகருக்கு கோவம் வந்துச்சு. அவர் என்ன சொன்னார்னா, திவ்யா ஸ்டார்டிங்லலாம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிற, இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி திவாகர் கேட்டதுக்கு, அதுக்கு திவ்யா சொல்கிறாங்க, நான் வந்து லிமிட்டாக தான் பேசுவேன், எனக்குன்னு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சு தான் நான் பேசின்னு இருக்கிறேன், நீ தான் வந்து அளவுக்கு மீறி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க திவ்யா திவாகரை பார்த்து. உடனே திவாகர் என்ன சொன்னார்னா, நீ மட்டும் பவுண்ட்ரி மீறி பேசுகிற, என்னை வந்து கலாய்க்கிற, பர்மா பொம்மன்ற, கருவாயன்ற எவ்வளோ வார்த்தையை விட்டுருக்குற, நான் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கணும், அதை திருப்பி நான் உன்னை கேள்வி கேட்டாக்கா நீ உமன் கார்டை தூக்கிட்டு வந்துடுற, ஆனால் உனக்கு 4 பேரில் நிற்கிற தகுதியே இல்லாத ஆள் நீ தெரியுமா திவ்யா அப்படின்ற மாதிரி திவாகர் வார்த்தையை விடுறாரு. இந்த கான்வர்சேஷன் போயின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து இங்கே செலிப்ரேஷன் பண்ண தானே வந்திருக்கிறீங்க, ஏன் தேவையில்லாத சண்டை போட்டுருக்குறீங்க, இருக்கிறது ஒரு 3 நாளாக 4 நாளாக தான் இருக்க போகிறீங்க, தேவையில்லாத பேசின்னு இருக்காதீங்க, இனி வந்து 2 பேரும் பேசிக்காதீங்க, உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் வந்து 2 பேருமே போக சொல்லி சொன்னதுக்கப்புறம் வந்து திவ்யா வந்து பார்த்திங்கன்னா தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. எல்லா கண்டஸ்டன்ட் பண்ணுற ஒரே தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திவாகர் வந்து இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே பழகுறாங்க. ஆனால் திவாகரும் அதை வந்து ஒரு அட்வான்டேஜே எடுத்துக்கிட்டு ரீல்ஸ் பண்ணுறது, பேசுறது, வியானாவை தங்கச்சின்னு சொல்லுவார், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்பார். அவர் எல்லாம் மீறி போகிறதுனால யாருக்கும் அது பிடிக்காதனால இந்த மாதிரி செய்யாத, பேசாதன்னு சொல்லும்போது அவரால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸ்டார்டிங் நல்லா பேசுகிறீங்க, இப்போ 2 நாள் கழிச்சு இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்றது தான் திவாகருடைய ஆன்சர். ஆனால் திவாகர் வந்து அவர் பண்ண தப்பை அவர் ரியலைஸ் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் மற்றவங்களுக்கு தான் இதனால் ஹர்ட் ஆகுது. தேவையில்லாத திவாகரை வந்து உள்ளார வர வச்சு திவ்யா கிட்ட தேவையில்லாதவே வாலண்டரியாக போய் தான் சண்டை போட்டுருக்கிறாரு. அவர் மற்றவங்கக்கிட்ட யார்கிட்டையுமே அந்த அளவுக்கு வந்து பேசுறது கிடையாது, திவ்யா கிட்ட மட்டும் தான் பேசுகிறாங்க. ஒருவேளை பிபி டீம் சொல்லி நீ ட்ரிகர் பண்ணி விட்டுக்கிட்டே இரு, அப்போ தான் திவ்யா கோவத்தில் வார்த்தை விடுவாங்க, ஏதாவது பேசுவாங்க, வீட்டை விட்டு அனுப்பி விட்டலான்றது பிபி டீமுடைய பிளானான்றது தெரியல. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.